ஒரு 5 வயது சிறுவன், அரசனின் மகன், அரண்மனையில் பிறந்தவன். எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் அவனுக்கு கிடைக்காத ஒன்று இருந்தது. அது தந்தையின் அன்பு. ஒரு நாள் தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்ற ஒரு சிறிய ஆசையுடன் ஓடிச் சென்றான். ஆனால் அந்த ஆசையே அவனது வாழ்க்கையை மாற்றியது. ஒரு பெண்ணின் கொடிய வார்த்தைகள் ஒரு குழந்தையின் இதயத்தில் எரிமலையை உருவாக்கின. அந்த எரிமலை பின்னர் வைகுண்டத்தின் கதவுகளை திறந்தது. ஒரு சிறுவனை உலகின் எல்லா நட்சத்திரங்களையும் விட உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது. இது சாதாரண குழந்தையின் கதையல்ல, பகவானையே நேரில் கண்ட துருவ மகாராஜாவின் கதை. ஸ்வாயம்புவ மனுவின் வம்சத்தில் பிறந்தவர் உத்தானபாத மன்னன். அவருக்கு 2 மனைவிகள், சுனீதி, சுருசி. சுனீதி கருணையும் தர்மமும் நிறைந்தவள், சுருசி பேரழகி. மன்னனின் மனதை முழுவதுமாக கவர்ந்தவள். இதனால் மன்னனின் அன்பும் கவனமும் சுருசியின் பக்கமே அதிகமாக இருந்தது. சுனீதி தனிமையில் வாழ்ந்தாள். அவளுடைய மகன் துருவனும் அப்படியே வளர்ந்தான். ஒரு நாள் அரச சபையில் மன்னன் அமர்ந்திருந்தான். அவனது மடியில் சுருசியின் மகனான உத்தமன் விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்த துருவன் மகிழ்ச்சியடைந்தான். நானும் அப்பாவின் மடியில் அமர வேண்டும் என்று ஓடினான். குழந்தையின் கண்களில் ஆசை மட்டுமே இருந்தது. அரசியல் இல்லை, பொறாமை இல்லை, அன்பு மட்டும். தந்தையை நோக்கி கை நீட்டினான். மடியில் ஏற முயன்றான். அப்போது மின்னல் போல எழுந்தாள் சுருசி. நில் என்று கத்தினாள். அரச சபை அமைதியானது. துருவன் நடுங்கினான். சுருசி அவனை நோக்கி, இந்த மடியில் அமர உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டாள். துருவனுக்கு புரியவில்லை. அவள் தொடர்ந்தாள். மன்னனின் மடியில் அமர வேண்டுமா? முதலில் என் வயிற்றில் பிறந்து வா. அதற்கு நாராயணனை தவம் செய். அடுத்த பிறவியில் என் மகனாகப் பிறந்தால்தான் இந்த உரிமை கிடைக்கும். அந்த வார்த்தைகள் ஒரு 5 வயது குழந்தையின் இதயத்தை கிழித்தன. துருவன் உடனே தந்தையை பார்த்தான். அப்பா என்னை காப்பாற்றுவார் என்று நினைத்தான். ஆனால் உத்தானபாதன் அமைதியாக இருந்தான். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த மௌனம் சுருசியின் வார்த்தைகளை விட அதிகமாக காயப்படுத்தியது. கண்ணீர் வழிந்தது. அவன் ஓடினான். அழுதபடியே ஓடினான். சுனீதி தனது மகனை பார்த்தவுடன் பதறினாள். தழுவிக்கொண்டாள். என்ன ஆயிற்று மகனே என்று கேட்டாள். துருவன் அழுதபடியே நடந்ததைச் சொன்னான். அனைத்தையும் கேட்ட சுனீதியின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் சுருசியை சபிக்கவில்லை, மன்னனை குறை சொல்லவில்லை. அவள் மெதுவாக கூறினாள், மகனே, நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அது நமது கர்மத்தின் பலன். துருவன் அமைதியாக கேட்டான். சுனீதி தொடர்ந்தாள். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக நமக்கு துணை நிற்க முடியாது. அரசனும் முடியாது, உறவினர்களும் முடியாது. ஆனால் ஒருவரால் முடியும். துருவன் கேட்டான். யாரம்மா? சுனீதியின் முகம் பிரகாசித்தது. நாராயணன். அவரிடம் சரணடைந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். அவரை அடைந்தால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த வார்த்தைகள் துருவனின் மனதில் விதையாக விழுந்தன. அந்த இரவு அரண்மனை முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் துருவனின் கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. சுருசியின் வார்த்தைகள் காதுகளில் ஒலித்தன. என் வயிற்றில் பிறந்து வா, என் வயிற்றில் பிறந்து வா. அந்த அவமானம் அவனை எரித்துக் கொண்டே இருந்தது. அப்போது தாயின் வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தன. நாராயணன் உனக்கு உதவுவார். திடீரென்று அவன் எழுந்தான். அவன் மனதில் ஒரு முடிவு பிறந்தது. நான் பகவானை தேடப் போகிறேன். அவரை நேரில் பார்க்கும் வரை திரும்ப மாட்டேன். 5 வயது குழந்தை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் மன உறுதி 1000 வீரர்களின் உறுதியை விட வலிமையானது. அடுத்த நாள் அதிகாலை. சூரியன் கூட உதிக்கவில்லை. அரண்மனை இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தது. துருவன் அமைதியாக வெளியே நடந்தான். ஒருமுறை மட்டும் திரும்பி பார்த்தான். அங்கே அவன் பிறந்த வீடு இருந்தது. அவன் விளையாடிய இடங்கள் இருந்தன. அவன் தாய் இருந்தாள். ஆனால் அவன் மனதில் ஒரே இலக்கு. நாராயணனை காண வேண்டும். அவன் நடக்கத் தொடங்கினான். அந்த சிறிய கால்கள்
வரலாற்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தன. காட்டின் பாதையில் தனியாக நடந்து கொண்டிருந்த துருவனை பார்த்தார் தேவர்ஷி நாரதர். அவருக்கு ஆச்சரியம். 5 வயது குழந்தை தனியாக அடர்ந்த காட்டில். நாரதர் அவன் அருகில் தோன்றினார். முகத்தில் புன்னகை, வீணை கையில். குழந்தையே, எங்கே செல்கிறாய்? துருவன் பணிவுடன் வணங்கினான். நடந்த அனைத்தையும் கூறினான். நாரதர் அமைதியாக கேட்டார். பிறகு அவர் கூறினார். மகனே, நீ இன்னும் சிறுவன். சுகமும் துக்கமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. இதற்காக இவ்வளவு பெரிய தவம் செய்ய வேண்டுமா? வீட்டிற்குத் திரும்பிச் செல். இது ஒரு சோதனை. துருவனின் மன உறுதியை அறிய நாரதர் விரும்பினார். துருவன் கைகளை கூப்பினான். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் குரலில் அசைக்க முடியாத உறுதி இருந்தது. மகரிஷியே, என் மனம் காயமடைந்து விட்டது. இந்த காயத்தை உலகத்தில் யாராலும் குணப்படுத்த முடியாது. நாராயணனை அடையாமல் நான் திரும்ப மாட்டேன். நாரதர் சிரித்தார். அந்த பதிலை கேட்டதும் அவர் உணர்ந்தார். இவன் சாதாரண குழந்தை அல்ல. துருவனின் பதிலை கேட்ட நாரதர் சில நொடிகள் அமைதியாக நின்றார். அவர் மனதில் ஒரு பெருமிதம் எழுந்தது. ஏனெனில் பல ஆண்டுகள் தவம் செய்த முனிவர்களுக்கு கூட இல்லாத உறுதி ஒரு 5 வயது குழந்தையின் இதயத்தில் இருந்தது. நாரதர் மெதுவாக துருவனின் தலையை வருடினார். மகனே, உன் உறுதி என்னை மகிழ்ச்சியடையச் செய்தது. நீ தேடுவது சாதாரண வெற்றியல்ல. உலகத்தில் எவரும் அடைய முடியாத உயர்ந்த பதவியை நீ அடையப் போகிறாய். துருவனின் கண்கள் ஒளிர்ந்தன. நாரதர் கூறினார். யமுனை நதிக்கரையில் மதுவனம் என்ற புனிதமான வனம் இருக்கிறது. அங்கே சென்று தவம் செய். அந்த இடத்தில் பல யோகிகளும் முனிவர்களும் பகவானை தியானித்து சித்தி பெற்றுள்ளனர். அங்கே நாராயணன் எளிதில் அருள் புரிவார். துருவன் கைகளை கூப்பினான். மகரிஷியே, நான் எப்படி அவரை தியானிப்பது? அப்போது நாரதர் பகவானின் திருமேனியை வர்ணிக்க ஆரம்பித்தார். உன் மனதில் இந்த திருக்கோலத்தை நிலைநிறுத்திக்கொள். மழை மேகத்தைப் போன்ற கருநீல நிறம் கொண்டவர். தாமரை இதழ்களைப் போன்ற கண்கள். அன்பும் கருணையும் பொங்கும் புன்னகை. மார்பில் ஸ்ரீவத்சலக்ஷணம். கௌஸ்துபமணி பிரகாசிக்கிறது. மஞ்சள் நிற பீதாம்பரம் அணிந்துள்ளார். 4 திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை. மகுடம் சூரியனைப் போல ஒளிர்கிறது. காதுகளில் மகர குண்டலங்கள். அவரது திருவடிகள் பக்தர்களின் இதயங்களில் மலர்ந்த தாமரைகள் போன்றவை. நாரதர் விவரித்த ஒவ்வொரு வார்த்தையும் துருவனின் மனதில் ஓவியமாக பதிந்தது. பின்னர் நாரதர் துருவனுக்கு பரம ரகசியமான மந்திரத்தை உபதேசித்தார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை இடைவிடாமல் ஜபம் செய். இந்த மந்திரம் உன்னை நேராக நாராயணனின் திருவடிகளுக்கு கொண்டு செல்லும். துருவன் தரையில் விழுந்து நாரதரின் பாதங்களை வணங்கினான். நாரதர் அவனை ஆசீர்வதித்தார். வெற்றி உனதே மகனே. பல நாட்கள் பயணம் செய்து துருவன் மதுவனத்தை அடைந்தான். அந்த வனம் அற்புதமாக இருந்தது. யமுனை நதி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. மரங்களில் பறவைகள் பாடின. மலர்களின் வாசனை காற்றில் கலந்திருந்தது. ஆனால் துருவனின் மனம் வெளி உலகத்தை பார்க்கவில்லை. அவன் கண்கள் மூடியிருந்தன. அவன் மனதில் ஒரே உருவம், ஸ்ரீமன் நாராயணன். துருவன் நதியில் நீராடினான். ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தான். மந்திர ஜபத்தை ஆரம்பித்தான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாட்கள் சென்றன. முதல் மாதத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் காட்டுப் பழங்களை உண்டான். மீதமுள்ள நேரம் முழுவதும் ஜபமும் தியானமும். அவனது உடல் மெலிந்தது. ஆனால் அவனது மனம் வலுவடைந்தது. 2வது மாதம் ஆரம்பமானது. இப்போது துருவன் பழங்களை கூட விட்டுவிட்டான். 6 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் மரங்களில் விழுந்த உலர்ந்த இலைகளை உண்டான். அதுவே அவனது உணவு. அதுவே அவனது வாழ்வு. ஆனால் அவன் முகத்தில் பசி இல்லை. ஏனெனில் அவன் நாராயணனின் நினைவால் நிறைந்திருந்தான். 3வது மாதம். துருவன் இன்னும் கடுமையான தவத்தை மேற்கொண்டான். இப்போது இலைகளையும் விட்டுவிட்டான்.
9 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் யமுனை நதியின் நீரை அருந்தினான். மீதமுள்ள நேரம் முழுவதும் ஜபம், தியானம், நாராயண நினைவு. அவனது சுவாசமும் கூட மந்திரமாக மாறியது. 4வது மாதம். துருவன் தண்ணீரையும் விட்டுவிட்டான். 12 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் காற்றை ஆழமாக இழுத்து விடுவான். அதுவே அவனது உணவு, அதுவே அவனது உயிர். 5வது மாதம் ஆரம்பமானது. துருவன் ஒரு காலில் மட்டும் நின்றான். கண்கள் மூடியிருந்தன. மனம் முழுவதும் நாராயணனில் லயித்திருந்தது. இப்போது அவன் சுவாசத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் அவன் மூச்சு மெதுவாக குறையத் தொடங்கியது. பின்னர் அவன் மூச்சு விடுவதை நிறுத்தினான். அதுவே அவனது உணவு, அதுவே அவனது உயிர். அவன் இப்போது சாதாரண மனிதன் இல்லை, ஒரு யோகியாக மாறிக்கொண்டிருந்தான். துருவனின் தவத்தின் சக்தி அதிகரித்தது. பூமி அதிர்ந்தது, மலைகள் நடுங்கின, கடல்கள் கொந்தளித்தன. இந்திரன் பதற்றமடைந்தான், வருணன் பயந்தான், வாயு தேவனுக்கே குழப்பம் ஏற்பட்டது. அனைவரும் ஒன்றாக வைகுண்டத்தை நோக்கிச் சென்றனர். தேவர்கள் பகவானின் முன் கைகளை கூப்பி நின்றனர். பிரபு, ஒரு சிறுவன் தவம் செய்கிறான். அவனது தவசக்தி 3 உலகங்களையும் அதிர வைத்திருக்கிறது. எங்களால் மூச்சு விட முடியவில்லை. தயவு செய்து அவனுக்கு அருள் புரியுங்கள். பகவான் விஷ்ணு புன்னகைத்தார். எனக்கு தெரியும். அவன் என் பக்தன். அவன் மனதில் என்னைத் தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போது அவனது தவம் நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது. கருடாழ்வாரை நோக்கி பகவான் திரும்பினார். வாராய் கருடா, என் பக்தனை சந்திக்கச் செல்வோம். தேவர்களின் விண்ணப்பத்தை கேட்டு ஸ்ரீமன் நாராயணன் கருணையுடன் புன்னகைத்தார். அவரது திருக்கண்கள் அன்பால் நிறைந்திருந்தன. ஏனெனில் அவரை தேடி வந்தவன் ஒரு முனிவன் அல்ல, ஒரு யோகி அல்ல, ஒரு தேவர் அல்ல, வெறும் 5 வயது சிறுவன். ஆனால் அவனுடைய பக்தி 1000 யோகிகளின் தவத்தையும் தாண்டி உயர்ந்திருந்தது. கருடாழ்வார் முன் வந்து பணிந்தார். பகவான் தனது திவ்ய சிம்மாசனத்திலிருந்து எழுந்தருளினார். அடுத்த கணம் கருடனின் பொன்னிற சிறகுகள் விரிந்தன. வைகுண்டத்தின் ஆகாயம் முழுவதும் ஒளி பரவியது. தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். பகவான் தனது பக்தனை சந்திக்க புறப்பட்டார். அந்த நேரத்தில் மதுவனத்தில் துருவன் ஒரு காலில் நின்று தவம் செய்து கொண்டிருந்தான். அவனது உடல் மெலிந்து போயிருந்தது. ஆனால் அவனது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்தது. அவன் வெளி உலகத்தை மறந்திருந்தான். நாரதர் கூறிய திருமேனியை மனதில் தெளிவாக கண்டு கொண்டிருந்தான். கருநீல நிறம், மகர குண்டலங்கள், சங்கு, சக்கரம், கௌஸ்துபமணி, தாமரை கண்கள். அந்த திருமேனியே அவனது உலகமாகிவிட்டது. திடீரென்று துருவனின் இதயத்தில் காணப்பட்ட அந்த தெய்வீக உருவம் மறைந்தது. ஒரே கணத்தில் அவன் அதிர்ச்சியடைந்தான். பிரபு என்று உள்ளத்தில் அழைத்தான். பல மாதங்களாக அவன் தியானித்த திருக்கோலம் காணாமல் போயிருந்தது. அவன் பதற்றத்துடன் கண்களைத் திறந்தான். கண்களைத் திறந்த துருவன் சில நொடிகள் மூச்சு விடவே மறந்துவிட்டான். அவன் முன் கருடாழ்வார் மீது எழுந்தருளியிருந்தார் ஸ்ரீமன் நாராயணன். சூரியனை விட பிரகாசமான ஒளி, 1000 சந்திரன்களை விட குளிர்ச்சியான கருணை, தாமரை போன்ற கண்கள், மஞ்சள் பீதாம்பரம், மார்பில் கௌஸ்துபமணி, கைகளில் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை. அவன் தியானித்த அதே திருமேனி, அதே புன்னகை, அதே கருணை. இப்போது கற்பனையில் அல்ல, நேரில். துருவனின் உடல் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் பெருகியது. அவன் தரையில் விழுந்து வணங்கினான். மீண்டும் எழுந்தான், மீண்டும் வணங்கினான். என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. பல மாதங்களாக காத்திருந்த தருணம் இப்போது நிகழ்ந்திருந்தது. ஆனால் அவனால் பேச முடியவில்லை. குரல் வரவில்லை. மனம் உணர்ச்சியில் மூழ்கியிருந்தது. பகவான் புன்னகைத்தார். தனது வலது கையிலிருந்த பாஞ்சஜன்ய சங்கத்தை எடுத்தார். மெதுவாக துருவனின் கன்னத்தில் தொட்டார். அந்த ஒரு தொடுதல் துருவனின் உள்ளத்திலிருந்த அறியாமையை அகற்றியது. வேதங்களின் ஞானம் அவனுள் பொங்கியது. பக்தியின் பெருங்கடல் அவனுள் எழுந்தது. அவனது நாக்கில் தானாகவே ஸ்துதிகள் மலரத் தொடங்கின.
துருவன் கண்ணீருடன் கூறினான். பிரபோ, எனது இதயத்திற்குள் நுழைந்து என் பேச்சிற்கு சக்தி அளித்தவன் நீங்களே. என் உயிருக்கு உயிராக இருப்பவன் நீங்களே. எல்லா ஜீவராசிகளிலும் இருப்பவன் நீங்களே. ஆனால் உங்கள் மாயையால் மக்கள் உங்களை அறியாமல் அலைகிறார்கள். அவன் தொடர்ந்தான். பிரபோ, உங்களை மறந்து உலக இன்பங்களை நாடுபவர்கள் கானல் நீரை தேடும் மனிதர்களைப் போன்றவர்கள். உங்கள் திருவடிகளை அடைந்த பக்தர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அந்த தருணத்தில் துருவனின் மனதிலிருந்த பழைய ஆசைகள் அனைத்தும் மறைந்துவிட்டன. அவன் காட்டிற்கு வந்தபோது என்ன நினைத்தான்? என் தந்தையை விட உயர்ந்த பதவி வேண்டும். ஆனால் இப்போது அந்த ஆசையே அவனுக்கு சிறியதாக தோன்றியது. ஏனெனில் அவன் பகவானையே அடைந்து விட்டான். துருவன் பகவானை நோக்கி கண்ணீருடன் கூறினான். பிரபு, நான் காட்டிற்கு வந்தபோது உலகப் பதவியை தேடி வந்தேன். ஆனால் இன்று ஒரு கண்ணாடி துண்டை தேடி வந்த நான் அளவிட முடியாத வைரத்தை பெற்றுவிட்டேன். இனி எனக்கு எதுவும் வேண்டாம். பகவான் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். ஸ்ரீமன் நாராயணன் கூறினார். துருவா, உன் மனம் இப்போது தூய்மையாகிவிட்டது. நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லை. அதனால்தான் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன். பகவான் தொடர்ந்தார். முதலில் உன் தந்தையின் ராஜ்யத்தை ஆள்வாய். பல 1000 ஆண்டுகள் தர்மத்துடன் ஆட்சி செய்வாய். உன் புகழ் 3 உலகங்களிலும் பரவும். பின்னர் பகவான் உலகையே வியக்க வைத்த வரத்தை அளித்தார். எல்லா நட்சத்திரங்களுக்கும் மேலாக ஒரு நிலையான பதவி உனக்காக காத்திருக்கிறது. சூரியன், சந்திரன், கிரகங்கள், முனிவர்கள் எல்லோரும் சுற்றி வரும் மையமாக நீ இருப்பாய். அந்த இடம் ஒருபோதும் அழியாது. அந்த பதவி என்றும் உன்னுடையது. அதுவே துருவ பதவி. இன்றும் நாம் வானத்தில் காணும் துருவ நட்சத்திரம். பகவான் புறப்படத் தயாரானார். துருவன் மீண்டும் அவரது திருவடிகளில் விழுந்தான். அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பல மாதங்களாக தேடிய பரம்பொருள் இப்போது பிரியப் போகிறார். பகவான் அவனை ஆசீர்வதித்தார். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன், உன் இதயத்தில். அந்த வார்த்தைகளுடன் கருட வாகனம் மெதுவாக விண்ணை நோக்கி உயர்ந்தது. தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். துருவன் கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தான். பல மாதங்களுக்குப் பிறகு துருவன் தனது தவத்தை நிறைவு செய்து அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அவன் அரண்மனையை விட்டு சென்ற சிறுவன் இல்லை. அவன் பகவானின் அருளைப் பெற்ற மகாபக்தன். அவன் நடந்த பாதை முழுவதும் தெய்வீக ஒளி பரவியது. மதுவனத்தில் தவம் செய்து ஸ்ரீமன் நாராயணனின் நேரடி தரிசனம் பெற்று துருவன் தனது நாட்டை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் தேவர்ஷி நாரதர் உத்தானபாத மன்னனின் அரண்மனைக்கு வந்தார். மன்னன் அவரைக் கண்டதும் எழுந்து வணங்கினான். ஆனால் அவரது முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. பல மாதங்களாக ஒரே ஒரு எண்ணம் அவனை வாட்டிக் கொண்டிருந்தது. நான் என் மகனுக்கு அநீதி செய்துவிட்டேன். துருவன் வீட்டை விட்டு சென்ற நாளிலிருந்து உத்தானபாதனுக்கு நிம்மதியே இல்லை. இரவு தூங்க முடியவில்லை. உணவு சாப்பிட முடியவில்லை. அரச சபையில் அமர்ந்தாலும் மனம் அங்கே இல்லை. எங்கு பார்த்தாலும் துருவனின் முகமே நினைவுக்கு வந்தது. அவன் என்னை நம்பி பார்த்தான். நான் மட்டும் அமைதியாக இருந்தேன். இந்த குற்ற உணர்வு அவனை நாளுக்கு நாள் வாட்டியது. நாரதர் புன்னகையுடன் கூறினார். உன் மகன் சாதாரண குழந்தையல்ல. அவன் ஸ்ரீமன் நாராயணனின் அருளைப் பெற்றுவிட்டான். 3 உலகங்களிலும் அவனது புகழ் பரவப் போகிறது. உத்தானபாதனின் கண்கள் பெரிதானது. என் துருவனா? உண்மையா மகரிஷியே? நாரதர் தலையசைத்தார். ஆம், அவன் விரைவில் இங்கே வருகிறான். இந்த செய்தியைக் கேட்டதும் உத்தானபாதனின் இதயம் ஆனந்தத்தில் துள்ளியது. பல மாதங்களுக்குப் பிறகு அவனது முகத்தில் புன்னகை மலர்ந்தது. உடனே அரச நகரம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. இளவரசர் துருவன் திரும்பி வருகிறார். மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வீதிகள் அலங்கரிக்கப்பட்டன. மலர் தோரணங்கள் கட்டப்பட்டன. மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கத் தொடங்கின. சுனீதிக்கும் செய்தி கிடைத்தது. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. தான் வளர்த்த குழந்தை
இப்போது பகவானின் அருளை பெற்று வருகிறான். தாயின் இதயத்திற்கு அதைவிட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? அவள் கைகளை கூப்பி நாராயணனை வணங்கினாள். பிரபு, என் மகனை பாதுகாத்ததற்கு நன்றி. இந்த செய்தியை சுருசியும் கேட்டாள். அவளது இதயம் திடீரென்று கனத்தது. துருவனை அவமானப்படுத்திய நாள் நினைவுக்கு வந்தது. அவன் அழுத முகம் நினைவுக்கு வந்தது. அவன் தந்தையை ஏக்கத்துடன் பார்த்த கண்கள் நினைவுக்கு வந்தது. அப்போதுதான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தாள். பெருமை, பொறாமை, அகந்தை இவை அனைத்தும் மனிதனை கண்மூடச் செய்கின்றன. சுருசியும் அதையே அனுபவித்தாள். அவளது கண்களில் பச்சாத்தாபக் கண்ணீர் வழிந்தது. சில நாட்களுக்குப் பிறகு துருவன் நகர எல்லையை அடைந்தான். ஆனால் அவன் சென்றபோதைய துருவன் இல்லை. அவனது முகத்தில் தெய்வீக ஒளி பிரகாசித்தது. அவனைச் சுற்றி ஒரு அற்புத அமைதி இருந்தது. அவனை பார்த்தவர்கள் தானாகவே கைகளை கூப்பினர். உத்தானபாதன் தேரிலிருந்து இறங்கி ஓடினான். ஒரு மன்னன் தனது மகனை நோக்கி ஓடினான். துருவன் அருகில் வந்ததும் அவனை இறுக அணைத்துக் கொண்டான். பல மாதங்களாக அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வெள்ளமாக பெருகியது. மகனே, என்னை மன்னித்து விடு என்று கூறி அழுதான். துருவன் அமைதியாக இருந்தான். ஏனெனில் பகவானை கண்ட பிறகு அவனுள் கோபம் எதுவும் இல்லை. பிறகு சுருசி துருவனின் முன் வந்தாள். அவளால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவள் மெதுவாக கூறினாள், மகனே, என்னை மன்னித்துவிடு. என் அகந்தை என்னை குருடாக்கிவிட்டது. நான் உன்னை மிகவும் காயப்படுத்திவிட்டேன். துருவன் புன்னகைத்தான். அவன் அவளது கால்களில் விழுந்து வணங்கினான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். துருவன் கூறினான், அம்மா, நீங்கள் எனக்கு தீங்கு செய்யவில்லை. உங்களால்தான் நான் நாராயணனை தேடிச் சென்றேன். உங்களுடைய வார்த்தைகள் இல்லையென்றால் நான் பகவானை அடைந்திருக்க மாட்டேன். அந்த வார்த்தைகளை கேட்ட சுருசி அழுதாள். உத்தானபாதனும் அழுதான். அரண்மனை முழுவதும் உணர்ச்சியில் மூழ்கியது. ஆண்டுகள் கடந்தன. துருவன் வளர்ந்தான். வேதங்கள் கற்றான். அரசியல் கற்றான். தர்மத்தை கற்றான். பின்னர் உத்தானபாதன் தனது அரச பதவியை துருவனிடம் ஒப்படைக்க முடிவு செய்தான். முனிகள் ஆசீர்வதித்தனர். துருவன் அரச சிம்மாசனத்தில் அமர்ந்தான். துருவன் ஆட்சி செய்த காலம் மக்கள் இன்றும் நினைவு கூறும் பொற்காலம். திருட்டு இல்லை, அநீதி இல்லை, பசி இல்லை, அழுகை இல்லை. மக்கள் அனைவரும் தர்ம வழியில் வாழ்ந்தனர். மழை சரியான நேரத்தில் பெய்தது. விவசாயம் செழித்தது. நாடு வளமுடன் வளர்ந்தது. ஏனெனில் அரசன் தன்னை ஆட்சியாளனாக நினைக்கவில்லை, நாராயணனின் சேவகராக நினைத்தான். துருவன் ஒவ்வொரு நாளும் பகவானை நினைத்தான். அவன் பெற்ற புகழ், அவனது செல்வம், அவனது அதிகாரம் எதுவும் அவனது மனதை மாற்றவில்லை. அவன் எப்போதும் பணிவுடன் வாழ்ந்தான். ஏனெனில் ஒரு காலத்தில் காட்டில் நின்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் என்று ஜபித்த சிறுவனை அவன் மறக்கவில்லை. பல ஆண்டுகள் கடந்தன. துருவ மகாராஜா தர்மத்துடன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நாடு செழிப்பின் உச்சியில் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு துயரமான செய்தி அரண்மனையை வந்தடைந்தது. துருவனின் தம்பியான உத்தமன் இமயமலை காடுகளில் வேட்டையாடச் சென்றபோது காணாமல் போயிருந்தான். பல நாட்கள் தேடப்பட்டான். இறுதியில் அவன் யக்ஷர்களால் கொல்லப்பட்டதாக தகவல் கிடைத்தது. இந்த செய்தியைக் கேட்டதும் துருவனின் இதயம் கொதித்தது. ஒரு பக்தன், ஒரு தர்மராஜா, ஆனால் ஒரு அண்ணனும் கூட. தம்பியின் மரணம் அவனை நிலைகுலையச் செய்தது. அவன் கண்களில் நெருப்பு எரிந்தது. நிரபராதியான என் தம்பியை கொன்றவர்களை நான் தண்டிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தான். யக்ஷர்களின் தலைநகரமான அலகாபுரியை நோக்கி துருவன் புறப்பட்டான். படைகள் பின்னால் அணிவகுத்து வந்தன. சங்கங்கள் முழங்கின. முரசுகள் ஒலித்தன. போர்க்களம் தயாரானது. யக்ஷர்களும் ஆயுதங்களுடன் வந்தனர். போர் தொடங்கியது. வானம் முழுவதும் அம்புகள் பறந்தன. ரதங்கள் உடைந்தன. யானைகள் வீழ்ந்தன. யக்ஷர்கள் ஆயிரக்கணக்கில் தாக்கினர். ஆனால் துருவன் சிங்கம் போல போரிட்டான். பகவான் அருளிய வில் அவனது கையில் மின்னியது. அவன் செலுத்திய ஒவ்வொரு அம்பும் எதிரிகளை வீழ்த்தியது.
தோல்வியை உணர்ந்த யக்ஷர்கள் மாயைகளை உருவாக்க ஆரம்பித்தனர். வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. மலைகள் பறந்து வருவது போல தோன்றின. நெருப்பு மழை பொழிந்தது. பாம்புகள் தோன்றின. கடல்கள் கொந்தளிப்பது போல காட்சிகள் உருவானது. படை வீரர்கள் பயந்தனர். ஆனால் துருவன் நாராயணனை நினைத்தான். துருவன் தனது மனதில் பகவானை தியானித்தான். பிறகு நாராயணாஸ்திரத்தை ஏவினான். அந்த அஸ்திரம் சூரியனைப் போல பிரகாசித்தது. யக்ஷர்களின் மாயைகள் அனைத்தும் ஒரு கணத்தில் மறைந்தன. நூற்றுக்கணக்கான யக்ஷர்கள் வீழ்ந்தனர். துருவனின் கோபம் இன்னும் தணியவில்லை. அந்த நேரத்தில் துருவனின் தாத்தாவான ஸ்வாயம்புவ மனு அங்கு வந்தார். அவர் துருவனை நோக்கி கூறினார், மகனே, உன் தம்பியைக் கொன்றது சிலர் மட்டுமே. ஆனால் நீ ஆயிரக்கணக்கான யக்ஷர்களை கொன்று கொண்டிருக்கிறாய். கோபம் தர்மத்தை அழித்துவிடும். நாராயண பக்தனுக்கு இது பொருந்தாது. அந்த வார்த்தைகள் துருவனின் இதயத்தை தொட்டன. துருவன் தன்னைத்தானே சிந்தித்தான். நான் என்ன செய்கிறேன்? நாராயணனை அடைந்தவன் நான். கோபத்தின் அடிமையாகிவிட்டேனா? அவன் உடனே தனது வில்லை கீழே வைத்தான். யக்ஷர்களிடம் போரினை நிறுத்தினான். அந்த நொடியே அவனது மனம் மீண்டும் அமைதியடைந்தது. போர் முடிந்த பிறகு யக்ஷர்களின் அதிபதியான குபேரன் துருவனின் முன் தோன்றினார். அவரது முகத்தில் மகிழ்ச்சி. ஏனெனில் துருவன் பழிவாங்கும் பாதையை விட்டுவிட்டு தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுத்திருந்தான். குபேரன் கூறினார், துருவா, உன் மனத்தை வென்றுவிட்டாய். அதுவே உண்மையான வெற்றி. குபேரன் தொடர்ந்தார், நீ விரும்பும் எந்த வரத்தையும் கேள். செல்வம் வேண்டுமா? புகழ் வேண்டுமா? நீண்ட ஆயுள் வேண்டுமா? துருவன் புன்னகைத்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாராயணனை நேரில் கண்ட நாள் நினைவுக்கு வந்தது. துருவன் கைகளை கூப்பினான். தேவராஜனே, எனக்கு செல்வம் வேண்டாம், புகழ் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம். என் மனம் எப்போதும் நாராயணனின் திருவடிகளை மறக்காமல் இருக்க வேண்டும். அதுவே எனக்கு வரம். குபேரன் ஆச்சரியமடைந்தார். பிறகு மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தார். அப்படியே ஆகட்டும். அதன் பிறகு துருவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தர்மத்துடன் ஆட்சி செய்தான். அவனது புகழ் உலகம் முழுவதும் பரவியது. மக்கள் அவனை அரசனாக மட்டுமல்ல, ராஜரிஷியாக மதித்தனர். அரசனாக இருந்தாலும் அவனது மனம் எப்போதும் பகவானின் திருவடிகளிலேயே இருந்தது. காலம் நகர்ந்தது. துருவன் தனது பூலோக வாழ்க்கையின் இறுதி நாட்களை அடைந்தான். ஒரு நாள் அவன் தியானத்தில் அமர்ந்திருந்தான். அப்போது வானம் முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. துந்துபிகள் முழங்கின. மலர் மழை பொழிந்தது. வானத்திலிருந்து ஒரு திவ்ய விமானம் இறங்கி வந்தது. அதில் விஷ்ணு தூதர்கள் நின்றிருந்தனர். அவர்கள் துருவனை வணங்கி கூறினர், மகாராஜா, உங்கள் பூலோக கடமைகள் முடிந்துவிட்டன. பகவான் உங்களை அழைக்கிறார். துருவனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. விமானத்தில் ஏறப்போன துருவன் திடீரென்று நின்றான். அவனது மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. என் தாய் சுனீதி, என்னை நாராயணனின் பாதைக்கு அனுப்பியவர் அவள். அவள் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்க முடியாது. அவன் மனதில் அந்த எண்ணம் தோன்றியவுடன் விஷ்ணு தூதர்கள் புன்னகைத்தனர். அவர்கள் கூறினர், துருவா, உன் தாய் ஏற்கனவே தெய்வீக விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனக்கும் பகவான் அதே அருளை வழங்கியுள்ளார். துருவனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பின்னர் துருவன் திவ்ய விமானத்தில் ஏறினான். விமானம் மேலே எழுந்தது. பூலோகம் சிறியதாக மாறியது. சந்திர மண்டலத்தை கடந்தது. சூரிய மண்டலத்தை கடந்தது. முனிவர்கள் வாழும் உலகங்களை கடந்தது. தேவர்கள் வாழும் உலகங்களையும் கடந்தது. இறுதியாக அழியாத ஒரு தெய்வீக உலகத்தை அடைந்தது. அங்கே பகவான் துருவனுக்கு அருளிய பதவி காத்திருந்தது. 3 உலகங்களிலும் நிலையான இடம். சூரியன் சுற்றுகிறது. சந்திரன் சுற்றுகிறது. கிரகங்கள் சுற்றுகின்றன. ஆனால் அந்த இடம் மட்டும் அசையாது. அதுவே துருவலோகம். இன்றும் வானில் நாம் காணும் துருவ நட்சத்திரம் ஒரு குழந்தையின் அவமானம் அவனை உடைக்கவில்லை, உயர்த்தியது. தந்தையின் மடி கிடைக்கவில்லை. ஆனால் பிரபஞ்சத்தின் உச்சியில் நிரந்தரமான இடம் கிடைத்தது. அரச பதவியை நாடிச் சென்றவன் பகவானின் பக்தியை பெற்றான். பக்தியை பெற்றவன் அமரத்துவத்தை பெற்றான். துருவ மகாராஜாவின் இந்த அமர பக்தி வரலாறு
உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். கருத்து பகுதியில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று பதிவிடுங்கள். மேலும் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தின் அரிய கதைகளை அறிய சனாதன மர்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்ரீ துருவ மகாராஜாவுக்கு ஜெயம். ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஜெயம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திற்கு ஜெயம்.